நல்ல வேலை மேடம், அந்த சகுந்தலாவை அரெஸ்ட் பண்ண வச்சிட்டீங்க. இல்லன்னா இப்ப கூட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. அது அவங்க குணம், அத மாத்த முடியாது. இனி அவங்களால எந்த பிரச்சனையும் வராது. மேடம், நீங்களே அசோசியேஷன் தலைவரா வந்திருக்கலாம்ல மேடம். என்ன வித்யா, நீ செட் பண்ணாலா? இவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லி கொடுத்தியா என்ன? அக்கா, நான் அப்படிலாம் பேச. சார் என்ன பேசுறீங்க? ஸ்னேகா அந்த பொறுப்புல நல்லா தானே வேலை பாக்குறாங்க. சாரி சார். உங்க அக்கறை எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்க கூடாது. சரிங்க சார். ஸ்னேகா, அவருதான் ஆர்வத்துல பேசிட்டாரு, நீ விடுமா. இதுக்குதான் நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாஃப்ஸ்க்கு தனியா பார்ட்டி வைக்கலாம்னு சொன்னேன். நான் சொன்னால கேப்பீங்களா? இப்ப பாத்தீங்களா எப்படி அவமானப்படுத்துறாங்கன்னு. விடு ஸ்னேகா, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் விட்டு கொடுத்து போறது? இவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு தான் நான் அந்த பதவியில இருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே எழுதி கொடுத்துறேன். அக்கா, அவர் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை பெருசாக்காதீங்க ப்ளீஸ். வேதா மேடம் வரலையா? அவங்க ஒரு அவசர வேலையா ஃபாரின் போயிருக்காங்க. எங்க போனாலும் இவளுக்கு தான் மரியாதை. சீக்கிரமே எல்லாத்தையும் மாத்தணும். போலாமா? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். சார், கூல் ட்ரிங்க்ஸ். எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு மேடம். நீங்க கொடுத்த மெனுல எதுவுமே மிஸ் ஆகல, எல்லாம் ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் பஃபே போட்டிருக்கோம் மேடம். எல்லாரையும் நல்லா கவனிங்க. என்ன கேட்டாலும் கொடுங்க, ஏதோ இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரிங்க மேடம். நீங்களும் போய் சாப்பிடுங்க. வாங்க வாங்க. எவ்வளவு நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்றது? சாரி, வெளியே செம்ம மழை, டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, வாங்க போலாம். வா. ஸ்னேகா, ஒரு பக்கம் சொத்தெல்லாம் பிரிச்சு வாங்கி காலேஜ்க்கு சேர்மன் ஆயிட்ட, இன்னொரு பக்கம் பிரைவேட் காலேஜ் அசோசியேஷனோட தலைவரா வேற இருக்க. கலக்குறடி. ஸ்னேகா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ கிடைச்சிருக்க வேண்டியது, ரொம்ப லேட் ஆயி போச்சு. பரவாயில்ல விடு. இப்ப எப்படி உன் புருஷன் கம்ப்ளீட்டா உன் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரா? அப்படிதான் இருந்தாரு, இப்ப கொஞ்சம் பழைய மாதிரி மாறிட்டு இருக்காரு. விட்டுறாத, அப்புறம் மறுபடியும் நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்பவே லைட்டா அப்படிதான் ஆரம்பிச்சிட்டாரு. விட்டுறாதடி. என்னடி பஃபே டின்னர்னு சொன்ன, லிக்கர் பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்க? எங்க ஸ்டாஃப்ஸ்க்காக தான். ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? ஹே, நீங்களே குடிப்பீங்களா? என்னடி பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாதா? இல்லடி, கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் விடணும்? இது நம்ம லைஃப், நம்ம ரைட்ஸ். நீ முதல்லயே சொல்லிருந்தனா நாங்கெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருப்போம். நீ தான் சொல்லாம போயிட்ட. நான் எவ்வளவு பெரிய பதவியில இருக்கேன், இந்த குடும்பத்தோட மூத்த மருமகனா. இப்ப கூட எல்லாரும் உனக்கு தான் மரியாதை கொடுக்கறாங்க. அக்கா, ஒன் மோர் லார்ஜ். அக்கா அக்கா அக்கா, வேணக்கா, சொல்றது கேளுங்க. ஒன் மோர் லார்ஜ். அக்கா ப்ளீஸ்க்கா, சொன்னா கேளுங்கக்கா. நீயா போயிட்டா ஒரு அளவோட நிறுத்திட்டான். நீ இங்கேயே நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் நிறுத்தாம குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அக்கா அக்கா. ஐயோ,
ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கலாமா சஞ்சய். ம். ரொம்ப நல்லா இருக்கு விஜயா ஒரு நிமிஷம் சாப்பாடு செம்மையா இருக்கு சாப்பிடு. ஒரு நிமிஷம் இங்க வாயே. ம், ம். சரி. இங்க வா. என்ன இந்த டிஷ்ஷும் நல்லா இருக்குப்பா. ம். ஏய் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஸ்னேகாக்கா எதுவும் சொன்னாங்களா? இல்ல அவங்க பேசுறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல சஞ்சய். ஆனா என்ன பார்ட்டில குடிக்கிறாங்க சஞ்சய். என்ன சொல்ற? ஆமா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் அண்ணி இங்க இருந்தாங்களே எங்க? அவங்க அப்பாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாங்க சார். கிளம்பிட்டாங்களா? ஆமா சார், அவங்க ரொம்ப குடிச்சிருந்தாங்க, தள்ளாடிக்கிட்டே போனாங்க சார். ஓகே தேங்க்ஸ், வேலையை பாருங்க. அப்பா காரை காணும்பா. தம்பி காரங்க மேடம் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். மேடமா? எந்த மேடம்? ஸ்னேகா மேடம் சார். ஸ்னேகா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போயிட்டாங்க சார். என்னம்மா வித்யா இது? ரொம்ப போதையா இருந்தாங்க சார். எது போதை நீ? தள்ளாடிட்டே ஓட்டிட்டு போனாங்க சார். ஏய் என்னைய சொல்ற? நான் ஓட்டுன்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சிட்டாங்க சார். என்னம்மா அதெல்லாம்? என்னம்மா நடக்குதுங்க? ஆமா மாமா. என்னால நம்பவே முடியல. டேய் அப்பா வித்யா, அண்ணி மேல இல்ல, அவங்க கிளம்பி போயிட்டு தான் சொல்றாங்க. கார் எடுத்துட்டு போயிருக்காங்க சஞ்சய். கார் எடுத்துட்டு போயிட்டாங்களா? டேய் என்னடா இதெல்லாம்? என்னென்னமோ சொல்றாங்க? அப்பா என்கிட்ட கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? வர வர அண்ணி ரொம்ப தப்பு பண்றாங்கப்பா. இந்த நிலைமையில தனியா கார் எடுத்துட்டு போயிருக்காங்களே, இப்ப ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாக்குறது? என்ன இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும். இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. டேய் டேய் அவ எங்க போறான்னு பார்த்து முதல்ல காரை நிறுத்தணும்டா. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருவோன்னு பயமா இருக்குடா. சஞ்சய் நீ ஃபோன் பண்ணி பாரு. ஏமா அவ போதையில இருந்தானா உடனே என்கிட்ட சொல்ல வேண்டியதானமா? என்னமா அப்படி பண்ண? போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சஞ்சய் டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, நீ கிளம்பி போ. அண்ணி இப்ப எங்க போயிருக்காங்கன்னே தெரியலையே. வீட்டுக்கு போயிருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காங்களான்னு தெரியல. ஏய் நம்ம வீட்டுக்கு போற வழிதான்டா, அங்க போய் தேடி பார்க்கலாம் வாடா. சரி நம்ம எல்லாரும் தனித்தனியா தேடி பாப்போம் வா. அண்ணா விஜய் அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லணுமா? ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் ஏன் சொல்லலன்னு கேட்பாரு. சரி நீ அவனுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம். யாரும் பதட்டப்படாம தைரியமா இருங்க, நாங்க போய் தேடி பாக்குறோம். சரி டேய் நீ முதல்ல போடா, நீ கூட போமா போமா போமா. பைத்தியக்கார வேலை பாத்துருக்க. நான் என்ன சார் பண்றது? அவ சாவி கிட்ட கொடுத்துருவியாடா நீ? சொல்ல சொல்ல அவங்க கேட்கவே இல்லை சார். இருமா ஒரு நிமிஷம் இருமா. இரு ஒன்னு மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நல்ல வேலைக்கு வச்ச பாரு. வாமா.